சென்னை சூப்பர் கிங்ஸ் வால்வா சாவா போட்டி பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா மும்பையை வந்து பீட் பண்ணி தான் ஆகணும். மும்பையில போய் வான்கேடா மைதானத்தில் வந்து நம்ம வந்து மும்பையை வந்து போட்டு தாக்கினா மட்டும்தான் பிளே ஆஃப் வந்து நமக்கு 100% ஷோரா கிடைக்கும். இல்லை இந்த மேட்ச் தோத்துட்டோம் அப்படின்னா பிளே ஆஃப் போகலாம். அப்போ வந்து கடினமான உழைப்பு ஃபுல்லாக எல்லா மேட்சும் ஃபுல்லாக ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மேட்ச் ஜெயிச்சோம் அப்படின்னா நமக்கே இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் அதிகமாகும். ஒரு மேட்சுக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்ச மாதிரி ரெண்டு மேட்சும் லாஸ்ட்டாக விளையாண்ட ரெண்டு மேட்ச் ஜெயிச்சோம்னா நமக்கு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். மும்பையை அடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அடிக்க முடியும். வான்கேடாலே மும்பையை அடிக்க முடியும். அதுக்கான தரமான பவுலிங் நம்ம கிட்ட இருக்கு. தரமான பேட்டிங் ரெடி ஆயிடுச்சு. அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் ஆல்ரெடி வந்து போன ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து எம்ஐ டீமுக்காக விளையாண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணுவார். அவர் வந்து நல்ல ஒரு ஹிட்டர். அவர் வந்து ஏபிடிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஃபார்ம் வந்து நல்லா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கன் லீக்ல வந்து நல்லா விளையாண்டுருக்காரு. பார்ப்போம். சென்னையை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா டோனியோட மூளை மட்டும் பத்தாதுங்க. டோனியோடைய சக்சஸ் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா எல்லா பிளேயரும் ஒற்றுமையாக இணைந்து நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாமல் நல்ல ஒரு ரன் அவுட்டு, நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மும்பையை வந்து முடிச்சு கட்ட முடியும். மும்பை வந்து முடிக்க வேண்டிய டீம் தான், முடிக்க முடியாத டீம்லாம் இல்லை, ஈஸியாக முடிக்கிற டீம் தான். ஆனால் நம்ம ஒற்றுமையாக வந்து எல்லாரும் இணைஞ்சு இந்த மேட்ச் வந்து விளையாடணும். எல்லாரும் முழு ஒத்துழைப்போட முழு எஃபோர்ட்டை வந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மும்பையை நம்ம மும்பை மைதானத்திலேயே அடிக்க முடியும். அதை டோனி செஞ்சு காட்டுவார். கண்டிப்பாக நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து மும்பையை வந்து சென்னை பீட் பண்ணும். இதான் என்னோட ப்ரெடிக்ஷன். கண்டிப்பாக இது நடக்கும்.